அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நாங்கள் எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லாருமே ஒரு 7:30 வாக்கில் கிளம்பிட்டோம். எல்லோரும் கிளம்புனோடனே மோளம் அடிக்கிறவங்களாம் வந்தாங்க. ட்ரம்ஸு அப்புறம் ஒரு சைடு மோளம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் அடிச்சிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் எல்லோரும் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எங்கள் சைடு எல்லாருமே செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க. இந்த திருவிழாவை அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. பொண்ணுங்க, பசங்க, பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க, அப்புறம் நல்லா வயசானவங்க எல்லாருமே டான்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் க்ரீனில் ட்ரெஸ் எடுத்தோம். அப்புறம் என் தங்கச்சிங்க 2 பேர் இந்த சோலி டைப்பில் எடுத்தாங்க. இவங்க இந்த க்ரீன் சுடிதார் போட்டவங்க என்னோடைய தங்கச்சியோடைய ஃப்ரெண்டு. நல்லா ஜாலியாக எல்லோரும் கிளம்பிட்டு ஒன்றா எல்லோரும் பாருங்கள், அவங்கவுங்க எல்லார் வீட்லேயும் எடுத்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பாருங்கள், தான் இவன் இந்த நாக்கு மடிச்சிட்டு வர்றவன் எங்கள் அண்ணன் பையன். அவன் பாருங்கள், இப்படி தான் குட்டீஸ் எல்லாருமே செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க. மோளம் அடிக்க 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 அவங்களுக்கு அப்படி டான்ஸே நிற்க மாட்டேங்குது. லேடிஸு, பசங்க எல்லாருமே ட்ரம்ஸ் பசங்க பாடுறானுங்க. பாருங்கள், குழந்தைங்கள்லாம் ஆடுறாங்க. இவங்களையெல்லாம் பார்க்குறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது திருவிழா டைம் வந்துருச்சுனாவே எல்லோரும் அந்த மற்ற வேலையையும் பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு டான்ஸுக்குன்னே எங்கள் அந்த கோயிலுக்கு போகிற டைம் கம்மியான டைமு. ஆனால் அந்த டைமுக்குள்ளேயே பாருங்கள், இங்கேருந்து ஒரு 2 நிமிஷத்தில் நடந்துடலாம் அந்த இடத்துக்கு. ஆனால் அது 2 மணி நேரமாக இந்த ட்ரம்ஸ் பசங்களை வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு அவங்கள போக விடாமல் இப்படியே நிற்க வச்சுட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு ஆடை கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் பாருங்கள் எல்லாருமே க்ரீனு. பெரிய பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவளும் க்ரீன் தான் போட்டிருந்தா. அவளுக்கு பட்டு பாவாடைலாம் குத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்லேயே இருந்துக்கிட்டா. பாருங்கள், நானும் க்ரீனு, எங்கள் வீட்டுக்காரர் க்ரீனு, அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் க்ரீன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பாருங்கள், மாவிளக்கு, அப்புறம் முளைப்பாரி போட்டுட்டு எடுத்துகிட்டு போனோம் எல்லாருமே கோயிலுக்கு. இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளேயே ட்ரம்ஸு அந்த சைடு கொஞ்சம் வயசானவங்களாம் இந்த தப்பட்டை அது அடிப்பாங்களா, அதை அடிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சுங்க. திருவிழானா சொந்த பந்தம்லாம் ஒரு திருவிழா கொண்டாடுறதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். இங்கே பாருங்கள், தான் எங்கள் அண்ணா எங்கள் அந்த சைடு அண்ணா வீட்டு லைனில் பொண்ணுங்களாக இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணா பாருங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நாங்களாம் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ஏன்னா நான் வெளியிலலாம் எனக்கு ஆடுறதெல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு பிடிக்காதுன்ட்டு இல்லை, ஒரு மாதிரி ஷையாக இருக்கும் எனக்கே ஆடுறதுக்கு. ஐயோ, நம்ம என்னடா இப்படி வெளியே ஆடுறதெல்லாம் அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகாது. ஆனால் எல்லோரும் ஆடுறத பார்த்து கடைசியில் நான் ஆடுனது என் தங்கச்சி கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். நான் சும்மா சிம்பிளாக ஒரு 2 ஸ்டெப் போட்டேன், அவ்வளோதான். மற்றபடி பாருங்கள், எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே பெரியவங்க சின்னவங்கன்ட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி தாங்க எங்கள் திருவிழா போச்சு. உங்களுக்கு சவுண்ட் கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன், கேளுங்க. நல்லாயிருக்கும் எங்களோட திருவிழா. 4 நாள் திருவிழா நல்லாயிருக்கும். நான் இது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அந்த தீர்த்தத்துக்கு போவோம்ல, அப்போ ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து எல்லோரும் டான்ஸ் ஆடினாங்க. அதையெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் ஊர்லெலாம் எப்படியெல்லாம் திருவிழா கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் ஊர்தும் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தேன் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.